ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம் இன்று காண இருக்கும் திருத்தலம் திருப்பதி பத்மாவதி தாயார் கோவிலை பற்றி தான். இந்த பத்மாவதி தாயாரோட கோவிலில் நான் போயிருக்க அன்னைக்கு ஊஞ்சல் சேவை நடந்தது. அந்த ஊஞ்சல் சேவை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, அது வருடத்தில் ஒரு நாள் நடக்க வேண்டிய அந்த ஊஞ்சல் சேவை ரொம்ப அருமையாக இருந்தது. நான் அதை பார்த்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்காக நான் இணைச்சிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஆன்மீக தகவல் உங்களுக்கு அப்பப்போ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்மாவதி தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாசராஜனோட பொண்ணு. இந்த பூமியில் கடவுளாக அவதரித்த ஒரு மங்கை. இவங்க முன்ஜென்மத்தில் பெருமாளை திருமணம் செய்து கொள்ளணும்னு அவரோட ராம அவதாரத்தில் பெருமாளை நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ பெருமாள் சொல்லியிருக்காரு, நான் கலியுகத்தில் வெங்கடாஜலபதி அவதாரம் எடுக்கும்போது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்போ நீ அந்த ஆகாசராஜனின் பொண்ணாக பிறப்ப நான் உன்னை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த ஜென்மம் முடிஞ்சு கலியுகத்தில் வெங்கடாச்சல பெருமாள் அவதாரம் எடுத்த உடனே பத்மாவதி தாயார் ஆகாச ராஜாவோட பொண்ணாக பிறந்து பெருமாளை திருமணம் செய்து, பெருமாள் திருமணத்துக்காக பணப்பற்றாக்குறையினால் குபேரன்கிட்ட பொற்காசுகளை வாங்கி அந்த நேரத்தில் திருமணம் செய்திருக்காரு. அந்த திருமணத்துக்கு செலவான காசை கலியுகம் முடியும் போது உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் உனக்கு அதுக்குண்டான வட்டி காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குபேரர்கிட்ட கடன் வாங்கி பத்மாவதி தாயாரை அவர் திருமணம் செய்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பதிக்கு போகும்போது அந்த காணிக்கையில் நம்ம போய் போடுற காசு எல்லாமே குபேரருக்கு நம்ம கொடுக்குற அந்த வட்டி பணமாக தான் அவருக்கு போயிட்டுருக்கு. கலியுகம் எப்போ முடியுதோ அப்போ பெருமாள் குபேரருக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுவார். ஸோ இந்த கலியுகத்தில் அந்த குபேரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம மூலியமாக நம்ம அந்த பெருமாளுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை மூலியமாக போகிறதாக ஒரு ஐதீகம். இந்த திருப்பதியோட ஒரு சிறிய வரலாறு நீங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறிதாக நான் நினைவுபடுத்துகிறேன். ஸோ திருப்பதிக்கு நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க போகும்போது நீங்கள் கீழே போய் பத்மாவதி தாயாரை சந்திச்சுட்டு மேலே திருப்பதியில் போய் பெருமாளை பார்ப்பாங்க. சில பேர் மேலே பெருமாளை தரிசிச்சுட்டு கீழே பத்மாவதி தாயாரை தரிசிப்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து அங்கே ஒரு கோவிந்தராஜ பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவிலையும் மறக்காமல் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக போய் சாமி கும்பிடுங்க. உங்கள் வேண்டுதல் இந்த 3 கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவடையும். இந்த கோயில் பற்றி சொல்லணுன்னா, சந்திரனுடைய ஸ்தலம். அது திருப்பதி ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா அது சந்திரனுடைய ஸ்தலம். யாராருக்கெல்லாம் ராசியில் சந்திரன் ரொம்ப வீக்காக இருக்கார், நீச்சம் சொல்லுவாங்க, சந்திரன் மறைந்து இருக்கிறாரு, அப்படி சந்திரன் மறைந்து சந்திரன் பழுவடைந்து இருந்ததுன்னா நீங்கள் திருப்பதி போய் பெருமாளை நீங்கள் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திரன் உங்களுடைய குறைகளை நிறைவேற்றி வைப்பார். அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் மேலே தங்கணும். அப்போ தான் அந்த பவர் நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ எப்போ திருப்பதி போனாலும் நீங்கள் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணி பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். उभयेन वयं लक्ष्यामः एव दक्षिणां प्रतिगृह्येते येन दक्षिणां प्रतिगृह्या तदेह वै दक्षिणां प्रतिगृह्या
त्वं वेद आद्यं प्रेमादे नारायणि जगतोऽन्वदैकटपदे विश्वाम्बरा तद्भक्तस्थलनित्यवासरतिका पक्षान्ति संवर्धिनी वल्लभयुगां पद्मागनस्थात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरं वेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्